2-in-1 மூவி ரிவ்யூ செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம எந்த ரெண்டு மூவிஸோட ரிவ்யூஸ் பார்க்க போறோம்னு பார்த்தலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா என் இனிய தனிமையே. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா சோலை. இந்த மூவிஸோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா என் இனிய தனிமையே. 2024 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. OTT பிளஸ் ஆப்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷார்டனோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஹீரோ மர்மமான முறையில சூசைட் பண்ணி இறந்து போறாரு. அது ஆக்சிடென்ட்டா விபத்தான்னு தெரியாது. அந்த மாதிரி டைம்ல ஹீரோயினும் கொஞ்ச நாள் கழிச்சு பிரெக்னன்ட் ஆகுறாங்க. அவங்க பொண்ணை பெற்று எடுத்து வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய பூர்வீக ஒரு வீட்டுல போயிட்டு பாலனுன்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அவளை சொத்து இருந்தாலும் மத்த எல்லா வீட்டையும் வாடகைக்கு விட்டாலும் இந்த வீட்டை மட்டும் வாடகைக்கு விடக்கூடாது. இவங்களே கூடியேறி அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சில மர்மமான அமாவாசைகள் நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோட ஆவி குழந்தையை காப்பாற்றணும்னு நினைக்கிறது எதுக்காக, அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, இதுக்கு நடுவில் அவங்க என்ன பிரச்சனை மாட்டிக்கிட்டு எப்படி முழிக்கிறாங்க, அவங்க குழந்தையை காப்பாத்தினாங்களா, குழந்தைக்கு என்னாச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா ஆவரேஜான ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமாவை தான் திரும்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் அண்ட் ஐடியா நல்லா இருந்ததுனால பாக்குற மாதிரியான ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா ஸ்டைல்ல ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜேர்னரை மிக்ஸ் பண்ணி லவ், கிரைம், மிஸ்ட்ரி, சைக்கோ த்ரில்லர் பேட்டர்ன்ல நிறைய விஷயத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. பர்ஃபெக்ட் வைஸ் இந்த மூவில நடிச்ச எல்லாருமே ப்ராப்பரான இம்பாக்டான டீசென்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க. தமிழ் மூவி தான், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸ்கிரீன் பே நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல, ரொம்ப வீக்கா இருக்கு. குவாலிட்டி லோவான ப்ரொடக்ஷன் கம்பெனியோட தான் மெர்ஜ் பண்ணிருக்காங்க. படத்துல எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்கிறது அப்பட்டமா தெரியும். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமான்னு சொல்லி இவங்க பண்ண நினைச்ச விஷயத்த எல்லாத்தையும் நம்ம பெட்டராவும் ப்ராப்பராவும் பண்ணியிருந்தா ஒரு எஃபெக்டிவான அவுட்புட் கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் பிலோ ஆவரேஜான ஒரு நரேஷன்ல கிளைமேக்ஸை ப்ராப்பரா முடிக்க ட்ரை பண்ணியிருந்தாலும் எமோஷனல் கனெக்ட், ஹாரர் சஸ்பென்ஸ், ட்விஸ்ட் ஃபேக்டரோட இருக்கக்கூடிய ஜம்ப் ஸ்கேரி சீன்ஸ் எதுவுமே உங்களை ப்ராப்பரா இம்ப்ரெஸ் பண்ணலையோ, நீங்களே யோசிக்கிற மாதிரி உங்களை வச்சு செஞ்சுட்டாங்க, நீங்களே ஃபீல் பண்ணீங்க. படத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 1.25 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிருந்தாலும் கண்டிப்பா ஒரு ஸ்லோனஸ் இல்லைங்க, கண்டிப்பா இந்த மூவில உங்களால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஹாரர் த்ரில்லர் டிராமாக்கு தேவையான ரியாலிட்டி அண்ட் ரானஸ் ஃபேக்டர் பயங்கரமா அடி வாங்கிருச்சு. ஓவர் டிராமட்டிக்காவும் ஸ்டேஜிங் அப்படியே தெரிஞ்சிச்சு இந்த மூவில. ஏன்னா படத்துல லாஜிக் ரீசனிங் பயங்கரமா அடி வாங்கிருச்சு. பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல, ரொம்ப டிஸ்கஸ்டிங்காவும் வியர்டாவும் தான் நரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. ஐடியா நல்லா இருந்தாலும் இம்ப்ளிமெண்டேஷன்ல பயங்கரமா சொதப்பிட்டாங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியுங்க. சோ போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி தான் இது. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் ஆனு கேட்டீங்கன்னா 3.8 out of 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா சோலை. 2024 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க மலையாளம் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. 2021 ரிலீஸ் ஆன மூவி இப்போ தமிழ் டப் வெர்ஷனோட யூடியூப்ல ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷார்டனோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டனி அண்ட் மேனுவல்னு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்களா இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா இல்லாம ஒரு ஸ்கிராப் ஷாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல இவங்கள மாதிரி அனாதையா இருக்கக்கூடிய ரெண்டு பேர் கூட பேசி பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஒரு நாள் நைட்டு குடிச்சிட்டு பார்ல தகராறு நடக்குது. அங்க யாரை மர்டர் பண்ணாங்க, அந்த பிரச்சனை இவங்க மாட்டிக்காம தப்பிச்சாங்களா, இவங்களை யாரு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு துரத்துக்கிட்டு இருக்காங்க. அட் தி சேம் டைம் ஹீரோ வந்து அவரோட தம்பி வாழ்க்கையில நடக்கக்கூடிய காதல், காமெடி, டிராஜடி, டிராமா என்ன, மேனுவல யார் எதுக்காக கொலை பண்ணாங்க, யாருக்கு கல்யாணம் ஆச்சு, ஆண்டனி யாருன்னு கண்டுபிடிச்சு எப்படி பழிவானாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. மலையாளம் ஸ்லோபன் த்ரில்லர் டிராமாங்கிறது நான் சொல்லி தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா படத்தை 2 மணி நேரத்துக்குள்ளதான் ட்ரிம் ஆஃப் பண்ணிருக்காங்க. இந்த மூவில நோட்டபிளான பாசிட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் லப்பிங் லிப்ஸ்டிக்கோட ப்ராப்பரா நீட்டா பண்ணிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகேஷான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் எஃபோர்ட் போட்டு நடிச்சு கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் மாஸ் ரிவெஞ்ச் டிராமாவை தான் திரும்ப ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பே நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் எல்லாமே ஆவரேஜா சட்டிலா ஓகேஷான ஒரு டோன்ல தான் இருந்துச்சு. லோ பட்ஜெட் வீர மூவியை திரும்ப ரீக்ரியேட் பண்ணிட்டாங்கன்னு உங்களே யோசிக்க வைக்கிற மாதிரி நிறைய விஷயத்த பண்ணியிருந்தாங்க. பட் ராவ் அண்ட் ரியலிஸ்டிக்கா இருக்கணும், நிறைய விஷயத்த ரீக்ரியேட் பண்ணியிருந்தாலும் லவ் டிராமா போர்ஷன்ஸ் எல்லாமே இந்த மூவிக்கு ஸ்பீட் பிரேக்கா தான் அமைஞ்சிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணியிருந்தாலும் இன்னும் இவங்க ப்ரொடக்ஷன்ல செலவு பண்ணி பெட்டரான ஒரு அவுட்புட் கொடுத்துக்கலாங்கிறது நம்மளோட ஒரு தாட்டா இருக்கு. அந்த ஹூ டன் இட்ங்கிற மர்டர் மிஸ்ட்ரி டிராமால நிறைய விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணணும். சப் ஸ்டோரிஸ், கேரக்டரைசேஷன், கான்ஃபிளிக்ட் எல்லாமே இருந்தாலும் இவங்க எதையுமே ப்ராப்பரா மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணலங்கிறது இந்த மூவி பார்க்க உங்களால ஃபீல் பண்ண முடியும். நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன், நான் லீனியர் ஸ்கிரீன் பேன்னு சொல்லி இவங்க எல்லாத்தையுமே மிக்ஸ் மேட்ச் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி சொதப்பி வச்சிட்டாங்க. எந்த ஒரு ஆஸ்பெக்ட்லயுமே இந்த மூவிக்கு ஒரு ஹை மூமெண்ட்டை கிரியேட் பண்ணாம விட்டுட்டாங்க. ரொம்ப ப்ரெடிக்டபிளாவும் சிம்பிளாவும் இருக்கக்கூடிய ரொட்டீனான கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி பார்த்த ஸ்டைல்ல தான் இருந்துச்சு. இந்த சோலை மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 3.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.